அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க அந்த மூலிகை தான் பூனை மீசைன்னு சொல்லக்கூடிய ஒரு காயகற்ப மூலிகை. இதோடைய பூவை பார்த்தீங்க அப்படின்னா பூனையோட மீசை மாதிரியே இருக்கும். அதனால் இது வந்து பூனை மீசைன்னு சொல்லி அழைக்கப்படுது. இது வந்து இன்றைக்கி நாட்டில் பல பேருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த உணவியல் மாற்றத்தினால அதிகப்படியான துரித உணவுகள், ஹோட்டல் உணவுகள்னால இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர் அதிகமாக வருதுன்றதை நம்ம பேப்பர்லேயும் செய்திகளையும் பார்த்துட்டு தான் வரோம். அப்போது அது மாதிரியான கிட்னி ஃபெயிலியரை தடுக்கக்கூடிய மூலிகை இதுதான். இப்போது ஒருத்தருக்கு ரத்தத்தில் கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குது, யூரியா லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வரும்பொழுது டயாலிசிஸ் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது டயாலிசிஸ் பண்ண சொல்கிறாங்க, டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தடைய தழையை டெய்லி காலையில் நைட்டு 2 வேளை கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா 15லேருந்து 20 நாளில் கிரியேட்டின் லெவல் குறையிறத பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, அதிகப்படியான ஹோட்டல் உணவு நான் எடுக்கிறேன் அப்படின்னு பயம் இருக்கிறவங்களும் தாராளமாக இதை வந்து முன்னெச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம்.